வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன வீடியோ போட போகிறேன்றதை டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் நான் ரொம்ப வளவலான்னு பேசுவேன்னா, போன வீடியோவில் வந்து 24 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃபை நம்ம முடிச்சாச்சு. போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ 2 பார்ட்டில் 24 காலேஜஸ்க்கான கட் ஆஃப் முடிச்சாச்சு. இப்போது மீதி ஒரு 12 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நம்ம முடித்தது திருவாரூர் மெடிக்கல் காலேஜில். இப்போது திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 639, பிசிஎம்முக்கு 630, எம்பிசிக்கு 629, எஸ்சிக்கு 565, எஸ்சிஏக்கு 495, எஸ்டிக்கு 500. இதுதான் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். நான் அந்த கட் ஆஃப் மார்க் என்ன வரப்போகுது அப்படின்றத மட்டும் படிச்சுட்டு வரேன். பக்கத்துலேயே கரஸ்பாண்டிங்கான லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு, லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எல்லாத்தையுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த கம்யூனிட்டி ரேங்க் மாறாது. அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போது. உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கு அதுக்குள்ளே இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக கடலூர் மெடிக்கல் காலேஜ். கடலூர் மெடிக்கல் காலேஜ்க்கான ஓசிக்கான கட் ஆஃப் மார்க்கு 652, பிசிக்கு 630, பிசிஎம்முக்கு 630, எம்பிசிக்கு 622, எஸ்சிக்கு 558, எஸ்சிஏக்கு 489, எஸ்டிக்கு 519. இது கடலூர் மெடிக்கல் காலேஜ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். அடுத்தது சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு லாஸ்ட் இயர் சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 630, பிசிஎம்முக்கு 626, எம்பிசிக்கு 618, எஸ்சிக்கு 553, எஸ்சிஏக்கு 500, எஸ்டிக்கு 495. இது சிவகங்கை மெடிக்கல் காலேஜ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். நான் டக்குன்னு கட் ஆஃப் மார்க்ஸை படிச்சுட்டே வரேன். நீங்கள் கரஸ்பாண்டிங்கான கம்யூனிட்டி ரேங்க்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் சேலம் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். புதுசாக அந்த காலேஜ்னால கண்டிப்பாக எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டவுனுக்குள்ளே இல்லை, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் நேரில் போய் பார்த்ததில்ல. நீங்கள் யாராச்சும் அதை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பார்த்துக்கலாம். இதுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்கலாம். ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 628, பிசிஎம்முக்கு 619, எம்பிசிக்கு 616, எஸ்சிக்கு 543, எஸ்சிஏக்கு 517, எஸ்டிக்கு 513. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். இதுவும் சேலம் லொக்காலிட்டியில் இருக்கிறவங்க, தருமபுரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பக்கமான ஒரு காலேஜ். இதோட ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு வந்து 628 கட் ஆஃப் மார்க்கு, பிசிஎம்முக்கு 620, எம்பிசிக்கு 614, எஸ்சிக்கு 545, எஸ்சிஏக்கு 476, எஸ்டிக்கும் சீட் அலாட் ஆகலை. எஸ்டிக்கு இந்த மாதிரி ஒரு சில காலேஜில் மட்டும் சீட் அலாட் ஆகாமல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த வருஷமும் சீட் அலாட் ஆகாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. லூப்பிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. லூப்பிங் மெத்தடில் வந்து லாஸ்ட் இயர் எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்கோ அதில் ஏதாச்சும் ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆகாமல் மாறி அலாட் ஆகாத காலேஜில் சீட்டு வரும். அங்கே இருக்கிற அங்கே அலாட் ஆக வேண்டிய ஒரு சீட்டு இங்கே அலாட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதான் லூப்பிங் மெத்தட். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது ஒரு வீடியோவை கூட மேக் பண்ணுறேன். அடுத்தது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். இதுக்கும் ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு வந்து 627, பிசிஎம்முக்கு 619, எம்பிசிக்கு 612, எஸ்சிக்கு 542, எஸ்சிஏக்கு 483, எஸ்டிக்கு 494. இது திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். அடுத்தது விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 625 வரும், பிசிஎம்முக்கு 623 வரும், எம்பிசிக்கு 610 வரும், எஸ்சி 539 வரைக்கும் வரும், எஸ்சிஏக்கு 476 வரும், எஸ்டிக்கு 497 வரும். இப்போயே இன்னொரு விஷயத்தை நான் அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா போன வீடியோக்கோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கோ ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டில் வந்து அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மார்க்கும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. கம்யூனிட்டி என்னன்றது மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த ரேங்க்குக்கு மார்க்குக்கு பார்த்து கீழே என்ன கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்லை ப்ரோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த ரிப்ளைக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க இன்னொரு வியூவர்.
அவங்க பார்த்துட்டு என்னன்னா, இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னதை விட உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் உள்ளே தானே இருக்குது, அப்போ கிடைக்குமேன்னாங்க. நான் அதை மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஆமாம் உள்ளே இருந்துச்சு. ஸோ என்னன்னா, மல்டிபிள் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ், மல்டிபிள் நம்பர் ஆஃப் மார்க்ஸு, கம்யூனிட்டி ரேங்க்லாம் வரும்போது ஏதோ ஒரு சில இடத்துல நான் மிஸ்டேக்காக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் நான் போகும்போது எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஏன்னா இது எல்லாத்தையும் நான் ஒருத்தனாக பண்ணி அப்டேட் அக்ரிமெண்ட் பண்ணல. நான் ஒருத்தன் பண்ணி அப்புறம் இன்னொருத்தர் செக் பண்ணி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு தான் நாங்கள் இதை வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து இந்த டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி நான் எதாவது தெரியாதனமாக தப்பு பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் நான் போடுற இந்த கண்டென்ட்டில் இருக்கிற மார்க்ஸு அந்த ரேங்க்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலேஜ்க்கு போயிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ். கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜுக்கு ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 625, பிசிஎம்முக்கு 617, எம்பிசிக்கு 610, எஸ்சிக்கு 539, எஸ்சிஏக்கு 475, எஸ்டிக்கு 488. இதுதான் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்தது அரியலூர் மெடிக்கல் காலேஜ். இதுக்கும் ஓசியில் சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 624, பிசிஎம்முக்கு 620, எம்பிசிக்கு 610, எஸ்சிக்கு 541, எஸ்சிஏக்கு 477, எஸ்டிக்கு 492. இதுதான் அரியலூர் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்ததாக ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். இதுக்கும் ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 623, பிசிஎம்முக்கு 619, எம்பிசிக்கு 606, எஸ்சிக்கு 536, எஸ்சிஏக்கு 473, எஸ்டிக்கு 490. இதுதான் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்ததாக நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 621, பிசிஎம்முக்கு 617, எம்பிசிக்கு 606, எஸ்சிக்கு 537, எஸ்சிஏக்கு 471, எஸ்டிக்கு 495. இது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க். ஃபைனலி 36 கவர்மெண்ட் காலேஜில் 36 தான் இருக்கிறது த நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். நான் ஏன் த நீல்கிரிஸ்ன்னு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். அது ஏன்றது அவங்களுக்கு தான் தெரியும். மேபி நீல்கிரிஸ் வந்து கிங் ஆஃப் மவுண்டென்ஸும் குயின் ஆஃப் மவுண்டென்ஸும் சொல்கிறாங்களே. ஸோ அதனால் அவங்க இது அந்த ஒரு ஹானருக்காக அது வச்சுருக்காங்க என்னன்னு தெரில. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்று த நீல்கிரிஸ்ன்னு. சரி, ஓகே. அதோட அந்த நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துடலாம். ஓசிக்கு சீட் அலாட் ஆகலை. பிசிக்கு 621, பிசிஎம்முக்கு 616, எம்பிசிக்கு 604, எஸ்சிக்கு 535, எஸ்சிஏக்கு 473, எஸ்டிக்கு 488. இது நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் மார்க், ஊட்டி மெடிக்கல் காலேஜ். அடுத்ததாக ஃபைனலாக ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில், இஎஸ்ஐக்கு நகர் சென்னை. அதோட கட் ஆஃப் மார்க்கை பார்த்துடலாம். ஓசிக்கு 658, பிசிக்கு 645, பிசிஎம்முக்கு 653, எம்பிசிக்கு 636, எஸ்சிக்கு 566, எஸ்சிஏக்கு 501, எஸ்டிக்கு 560. ஏன் இந்த காலேஜுக்கெலாம் இவ்வளோ கட் ஆஃப் அதிகமாக இருக்குது செமி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படின்னா, இது வந்து சென்னையோட சென்ட்ரலில் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து நல்லாவே கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்குது, எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸ்டில் மற்ற சென்னை காலேஜை விட கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் இது ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ், இஎஸ்ஐ காலேஜ். அதனால் ஏன்னா இங்கே வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு 18,000 அந்த 18,000 சொச்சம் அந்த மாதிரி அந்த ஃபீஸ் கிடையாது இதுக்கு வந்து இயர்லி ஃபீஸ் வந்து 1 lakh. அதே மாதிரி 5.5 years நம்ம கோர்ஸ் முடித்ததுக்கப்புறமேட்டு 1 year அவங்க சொல்கிற இடத்துல நம்ம டாக்டராக வேலை செய்யணும். 1 year பாண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணும்போது மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் இன் சென்னையை விட இதுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் அதர் அவுட்டர் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து மற்ற காலேஜஸ் விட இதுக்கு நல்லாவே கட் ஆஃப் மார்க் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த 1 year பாண்ட் வந்து ஒன்றும் அவ்வளோவா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. 1 year நீங்கள் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் போய் வேலை செய்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குன்றதுனால யாரும் அது ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு அது ஒரு மைண்ட் தாட் இருக்கும், பாண்ட்னா வந்து செட் ஆகாது, நம்ம 1 year அப்படியே நம்ம பாட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம், நம்ம ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலே வேலை செய்கிறது அந்த மாதிரி இருக்கலாம்
அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த பாண்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸ்டில் பாண்டுன்றது அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக கிடையாது. ஸோ இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதோட இந்த 36 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ஒரு சேவிங் கவர்மெண்ட் காலேஜுக்கும் நம்ம கட் ஆஃப் மார்க்கை காலேஜ் வைஸ் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போட்டுருங்க. உங்களோட மார்க்கு உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை கமெண்ட்டில் போட்டுருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ அப்படின்ற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த ஐடியாவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மதன்ராஜ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த மேடி ஸ்பீக்ஸ். டேக் கேர், பை பை.